கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுளை அடையிறதுக்கு கற்பனை ஒரு தடை. மனம் என்ன செய்யுதுன்னா, கத்து கொடுத்தோடனே இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்காதா, இது நடந்தா நான் என்ன செய்யுது? இந்த கேள்வியில மனிதன் வளர்ந்துருக்கிறான், இல்லைன்னா சொல்ல முடியாது. மனிதன் நான் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு அவனுக்குள்ளவே கற்பனை பண்ணி பார்த்து செஞ்சு, அதனாலதான் நம்ம வளர்ந்தவர்களும் தப்பும் கிடையாது. சோ கற்பனை தப்பு கிடையாது. ஆனா கற்பனையே பண்ணினதுதான் தப்பு. கற்பனையை எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். கற்பனையிலிருந்து மாறுபட்டதுதான் நம்ம சிந்தனைன்னு மாத்தி பேர் வச்சுக்கிறாங்க. சிந்திக்கணும், கற்பனை பண்ணக்கூடாது. இப்போ நான் காலைல குளிக்க போறேன், எந்த மாதிரி ஷாம்பு போடலாம், இல்லை சோப்பு போடலாம், இல்லை அங்கே போனால் டப்பு எப்படி இருக்குது, ஒரு ஹோட்டலில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. மேலே இருந்து மட்டுமே ஷவர் மட்டுமே கொட்டுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. கையில் ஹோல்டிங் பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் தலையை நனையாமல் பார்க்கணுமா? இது மாதிரிலாம் நிறைய நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும் தானே. இது பேர் யோசிக்கிறது இல்லை, இது சிந்திக்கிறது. ஆனால் நானாவே ஒரு கற்பனை பண்ணிப்பேன். ஒரு ஹோட்டல் இப்படி இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும், 4 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும், சாப்பாடு இப்படி இருக்கும் அப்படின்லாம் நானாவே கற்பனை பண்ணி நினைக்கிறேன். ஆனால் நடைமுறை போகும்போதெல்லாம் வேற வேற நடக்க போகுது. நான் படிக்கும்போது பெருசாக கற்பனை பண்ணுறேன், டாக்டர் ஆக போறேன்ட்டு. நடைமுறைக்கு நான் போய் நேக்கிறேன், 10 படிக்கிறேன், 12 படிக்கிறேன், டாக்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு அமையல. இல்லை டாக்டரோட வேற ஏதோ ஒரு வேலை படிக்கிறேன், மாதிரி நானே மாற்றிக்கிறேன், தொழிலெல்லாம் மாற்றிக்கிறேன், திறமையெல்லாம் மாற்றிக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நான் யோசிச்சிருந்தது, இவ்வளோ நாள் நான் கற்பனை பண்ணதெல்லாம் வீணா போயிடுது. அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு கற்பனை பண்றேன், ஆனா வந்த மாப்பிள்ளை அப்படி இல்லை. எனக்கு ஒரு மனைவி இப்படி வரணும்னு பாக்குறேன், வந்த மனைவி அப்படி இல்லை. எனக்கு ஒரு நண்பர் இப்படி அமையணும்னு பாக்குறேன், அந்த நண்பர் எனக்கு இல்லை. இதுவே நமக்கு சரியா அமையாத போது கடவுள் எப்படி நம்ம கற்பனை பண்ணா அடைய முடியும்? கடவுள் கற்பனை பண்ணி அடையிற பொருள் இல்லை. கற்பனை பண்ணாம இருக்கிறதுனால அனுபவிக்கிற பொருள். கடவுள் நம்புற பொருள் இல்லை, சந்தேகப்படுற பொருள் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நின்று கடவுளை சந்தேகப்படுவாங்க, கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி என்னென்னலாம் முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறான். என்ன விதவிதமான பொம்மைங்க, விதவிதமான சிற்பங்க, விதவிதமான உருவங்க பார்த்து ஒரு ஊர்ல ஒரு மாதிரியான விதமா இருக்குது. நாங்க இந்த பெருவில் ஒரு மலைக்கெல்லாம் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா மார்ஷல் போட்டு ஒரு பொம்மை வச்சு கொண்டாடுறது, மரத்தை வச்சு. இந்த மாதிரி இந்து மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். உலகம் முழுசுமே இந்த மாதிரி இயற்கை வழிபாடுகள் செய்யறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் கற்பனைகள். இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிறதுனால உண்மையை அடைய போறது கிடையாது. அங்க என்ன நடக்குது, அங்க நான் எப்படி நடந்துக்கணும், இது வேற. இங்க அப்படிலாம் நடக்கும், அப்படி நடந்துக்கணும்ன்றது வேற. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மாரியம்மனுக்கு ஆடி மாசத்துக்கு கூழ் ஊத்துனீங்க, ஆடி மாசம் வருது, கூழ் ஊத்துனீங்கன்னா குளம் விளங்கோ, வீடு கட்டுவீங்க, வாசல்லாம் நல்லா வீடு வாசல் வசதி ஆயிடுவீங்கன்னு சொன்ன உடனே நீங்க மாரியம்மனுக்கு போறீங்க. இல்ல ஏதோ மத்த மதங்கள்லாம் சர்ச்சைக்கு போய் முட்டி போட்டு முழங்காலிட்டு அழுது புலம்புனீங்கன்னா, உபாசம் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது நடக்கும். ஒருத்தர் இஸ்லாமில அந்த மாதிரி ஒரு மதத்துல ஒரு மாதிரி சடங்குகள்லாம் செஞ்சு நீங்க அது மாதிரி அடையலாம். கடவுளுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. ஒரு மீன் கடலுக்குள்ள இருந்து தண்ணியை தேடுற மாதிரி தான் நீங்க கடவுள் தேடுறீங்க. கடவுள் உங்க முன்னாடியே இருக்கு. நான் எது எது, நீ எது எது, நடுவில் என்றது எதடா கொடுத்து சொல்றாரு. நிறைய பாட்டுங்க நிறைய இருக்கும். சிவாகமத்துல நிறைய சொல்லி வச்சிருப்பாங்க. அங்க கோல் ஒன்று பற்றி கூடா பறவை, பால் ஒன்று பற்றி பண்பின் பயன்கடும், மால் ஒன்று பற்றி மயங்கு என்றாரே அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க கடவுள் பத்தின கற்பனை தான் உங்களுக்கும் கடவுளுக்குமான தூரத்தை இப்ப தெரியுது. நீங்க இப்படி கேட்கலாம், எனக்கு தெரியலையே, நான் எப்படி உன்னை பாக்குறது, நீ என்ன செஞ்சுட்டு நீ என்னை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் எத்தனையோ உங்களை சொல்லுறேன், உங்க முன்னாடி உங்களை சுற்றி நீங்க கடவுளுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. உங்க கற்பனைக்கு எனக்கு தான் பிரச்சனையே. என்னோட முரண்படுற சண்டை போடுற யாருமே அவங்க பண்ண கற்பனைக்கு இல்லை யாரோ பண்ண கற்பனைக்கு தீனி பொண்ணுகிறவங்க தான் என்கிட்ட முரண்படுறாங்க. யதார்த்தத்தை அவங்களால ஒத்துக்க முடியல, சந்திக்க முடியல. கடவுள் சூன்யமா தான் இருக்குது, அது எங்குமா இருக்குது, பாக்குறதுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்குது, எல்லாருக்குமா அதுன்னா உங்க கற்பனையெல்லாம் வீணா போயிடுது. ஸோ அதனால நீங்க கற்பனையை விட்டுருங்கன்னு சொல்றேன். மற்றபடி நீங்க வாழ்றதுக்கெல்லாம் நீங்க சின்ன சின்னதா யோசிக்கிறது பேர் கற்பனை இல்லை. எதை எப்படி செய்யலாம், கார் எப்படி ஓட்டலாம், எந்த மாதிரி கார் வாங்கி வச்சுக்கலான்ட்டு நீங்களா உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு போடுறது இதெல்லாம் சரிதான். பட் கடவுளை நீங்க கற்பனை பண்றது தப்பு. உங்களுக்கும் கற்பனைக்கும் இல்லை ஒற்றுமையும் இல்லது கற்பனையோடு நீங்க கலந்துட்ட ஒரு
செயலடையும். உங்க கற்பனை கூட இல்லை, இன்னொருத்தரோட கற்பனைகள்லாம் நீங்க ஈடு கொடுத்து நடக்கிறதுனாலே தான் கடவுளை அடைய முடியல. ஸோ அந்த கற்பனையெல்லாம் கடக்கிறதுக்கான வித்தை இல்லை, கற்பனை கடந்து வாழ்றதுக்கான முயற்சி, கற்பனை கடந்து வாழ்றதுக்கான முயற்சி தான் நான் சொல்லிடுறேன். நீங்க அதை பண்ணீங்கன்னா நீங்க கட்டாயம் கற்பனை கடந்து உண்மையை அடையலாம். மற்றபடி வாழ்க்கையில அன்பு தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.